அஸ்ஸலாமு அலைக்குங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வியாபாரம் பண்ணுறதுக்கு 128 ரூபா வட்டிக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வாங்கி கொடுத்து விட்டேங்க. 9 நாளாக வீட்டு பக்கமே வரலங்க. என்ன இன்னும் காணாமேன்னு பிள்ளையில வச்சுட்டு 3 பிள்ளைகளையும் வச்சுட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் 9 நாள் நைட்டு வந்தாருங்க. சரி வந்துட்டாரேன்னு போய் பக்கத்து கடையில் போய் கொஞ்சம் ரவை வாங்கிட்டு வந்து கிளறி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இவர் சாப்பிட்லங்க, பேசாமல் குப்புற அடித்து படுத்துக்கிட்டாருங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு பால் வாங்கி கடனுக்கு தான் பால் வாங்கி டீ வச்சு அங்கே உட்காந்துருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் வந்தாங்க, ஃப்ரெண்டு வந்தாங்க. மாமி தக்காளி இந்த ஒரு 4 தக்காளி கொடுங்கன்னாங்க. இல்லைங்க மாமி 4-5 தான் இருக்குது, இந்தாங்க இருக்கிறத எடுத்துக்கோங்க, இந்த அங்கே இருக்குது எடுத்துக்கோங்கன்னு. அவங்க வந்து அதில் எடுத்து 3 தக்காளி ரசத்துக்கு வேணுங்கன்னு 3 தக்காளி எடுத்துகிட்டு பேசாமல் போயிருந்தாங்க. ஓடி பிரச்சனை இல்லையாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க நான். இப்போது மாமி எங்கள் ஹஸ்பண்டு இன்றைக்கி வேலைக்கு போகலை. எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டு தலை வலிக்குதுன்னா போக மாட்டார், இடுப்பு வலிக்குதுன்னா போக மாட்டாருன்னு அடிக்க ஒருக்க என்கிட்ட பேசுவாங்க. இவர் போனவர் வரவே இல்லைங்களா. அப்போ நான் என்னோடனே இவர் குப்புற அடித்து படுத்துருக்குறாருங்க. அவர் பக்கத்தில் காப்பி சட்டியில் வச்சுட்டு ஆற்றிக்கிட்டு இருந்தேன். ஆற்றிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு வந்து இவங்க தக்காளி எடுத்துகிட்டு, எங்கள் ஹஸ்பண்டு இன்றைக்கே வேலைக்கு போகலைங்க அப்படின்னாங்க. ஏங்க மாமி போகலைன்னு கேட்டேன். இல்லைங்க மாமி எனக்கு இன்றைக்கி ஒரே இடுப்பு வலி, அதனால் போகலைன்னு சொன்னாங்க. நான் வாயிருக்க மாட்டாமல் சில பேர் சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு சாப்பிட்றாங்க. சில பேர் வந்து தலை வலிக்குது காய்ச்சல்னா பொண்டாட்டி நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்க. சில பேர் இப்படி ஒவ்வொருத்தர் அப்படி ஒவ்வொருத்தன் இப்படின்னு அவன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரை நான் மச்சான்னு தான் கூப்பிடுவேனுங்க. இவர் டக்குன்னு என்ன உனக்கு வாய் நீளுதுன்னு சொல்லி காப்பி தூக்கி மூஞ்சில் ஊற்றிட்டாருங்க. எரிச்சு தாங்க முடியலைங்க. அழுதுகிட்டே நான் போய் அங்கே நிற்க இங்கே நிற்க அங்கே நிற்க அப்படியே இருக்கும்போது எனக்கு தாய்க்குடி சக்தி இல்லைங்க. சின்ன வயசு வேறு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. யார் வீட்டுக்கு போகிறது, யார் வீட்டில் போய் 2 நாளைக்கு இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கிறது. நம்மளே சின்ன வயசு வந்து கஷ்டப்பட்டோம், இந்த பிள்ளைகளை எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு தெரியலையேன்னு நின்று அழுதுகிட்டே இருந்தேனுங்க. அழுதுகிட்டே வேகமாக நம்ம அம்மா எங்கள் நன்னிமா மௌத்தா போச்சு, இருந்தாலும் கூட வேலைக்கு போய் ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்க, அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னு முந்தானி எடுத்து சேலையில் சீமனை முக்கி வச்சுட்டேங்க. முக்கி வச்சதுமே தீப்பெட்டி எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கிறத சாகிறதே நல்லது. நம்மளால் இவ்வளோ கொடுமை தாங்க முடியல, எத்தனை கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறதுன்னு